வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். தேசிய அளவில் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை ஒரு மேடையில் ரெண்டு பேரையும் ஒன்றா நிற்க வச்சு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அல்லது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜிங்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்தார். அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ்க்கான அந்த புக்கை வந்து கான்ஸ்டியூஷன் கிளப்பில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இரண்டு தலைவர்களையும் அவர் அழைத்திருந்தார். இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் 4 நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. ராகுல் காந்தி கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது. ஏன்னா கடுமையான ஒரு நெருக்கடி அப்படின்றது அவருடைய பார்ட்டியுடைய இன்டர்னலி அவருடைய பார்ட்டியிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது அவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ வைகோ எடுத்த இந்த முயற்சி என்ன, இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? டெல்லியில் உங்களுக்கு வந்து விஜய் அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேடையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இவ்வளவு சீக்கிரம் நடக்க வேண்டுமா? 29க்கு இவங்க ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. நேஷ்னலி இது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னும் போது இந்த முயற்சிகளை வந்து வைகோ எடுத்ததுக்கான காரணம் என்ன, அவர் என்ன ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்றது பற்றி இந்த வாரம் இந்த எபிசோடில் பேச போகிறோம். இந்த விஷயத்தை நம்மளோட இந்த வாரம் இந்த எபிசோடில் பேசுகிறதுக்காக டெக்கன் ஹெரால்டோடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சிவபிரியன் சார், வைகோ என்ன முயற்சி எடுத்தார்? வாட் வாஸ் ஹிஸ் அட்டெம்ப்ட்? ஏன்னா விஜய் அண்ட் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் வந்து டெல்லியில் ஒரு மேடையில் அவங்க வந்து வராங்க, ஒன்றாக காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்னா தட் இஸ் அ ஹியூஜ் மெசேஜ். ஏன்னா அது ஏதோ ஒரு புத்தக நிகழ்வில் அவங்க வராங்க அல்லது ஒரு மீட்டிங்கில் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்க அப்படின்றத தாண்டி அது வந்து 2029 தேர்தலுக்கான ஒரு பெரிய மெசேஜிங்காக இருக்க முடியும். இதை வந்து இந்த புக் ரிலீஸை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சரை சந்தித்து அவர் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். பார்லிமெண்ட்டில் அவர் ஆற்றிய உரை என்ன, ரெண்டாவது இந்திய அரசியலில் வைகோ அவர்கள் ஆற்றிய பங்கு, வைகோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் டெல்லியில், பாஜக தலைவர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அவருக்கு இருக்கக்கூடிய கடந்த கால அரசியல் தலைவர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி அவர் அழைத்து இருக்கிறார். முதலமைச்சரும் ஓகேன்ட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து அதில் இட்ஸ் டூ ஏர்லி. ஏன்னா இந்த இது வந்து சென்னையில் ராகுல் காந்தி அண்ட் விஜய் வந்து ஒரு மேடையில் ஸ்வேரிங் இன் செரமனி அப்போ வந்தது அப்படின்றது, அப்போ வந்து இந்த ஸ்பாட்லைட் வாஸ் ஆன் விஜய். ஏன்னா அவர் முதலமைச்சராக பதவி இருக்கிறார். ஸ்பாட்லைட் அன்னைக்கு அவர் மேல தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு அரசியல் கூட்டணியாகவோ மற்ற விஷயமாவோ அது வந்து இட் வாஸ் எ ஹிஸ்டாரிக் மொமெண்ட். ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல அவர் வந்து முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு இந்தியா பார்க்காத ஒரு விஷயம், யாரும் பெரிதாக எதிர்பார்க்காத, ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருந்ததுனால அன்னைக்கு ஸ்பாட்லைட் தி டே பிலாங் டு ஜோசப் விஜய். தேர்ஸ் நோ டவுட் அபவுட். இப்போ அதே அந்த ஒரு விஷயத்தை வைகோ அவர்கள் டெல்லியில் அந்த காட்சிகளை மீண்டும் அரங்கேற்ற முடியுமா? அப்போ இந்திய அரசியல்ல ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இந்திய அரசியலுக்கு திருப்பு முனை, அவருக்கு ஒரு திருப்பு முனைக்காக இதை பண்ணாரு. இந்திய அரசியலை பற்றியெல்லாம் கவலைப்படுவாங்களா? அவருக்கு ஒரு திருப்பு முனை, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இரலவன்ஸ் இருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து விலகி வந்தாச்சு, தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு எம்பி பதவி தான் இருக்குது, எம்பி தான் இருக்கிறாங்க. அவருடைய மகன் எம்பியாக இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவருமே நாங்கள் திமுகவில் இணைஞ்சிட்டோம், எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திமுகவோட போயிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் இரலவெண்ட்டாக இருக்கிறார் திரு வைகோ அவர்கள். அந்த ரிலவன்ஸை அவருடைய அரசியல் இருப்பை காண்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா சபி,
இந்த நிகழ்வு அவர் சொல்றாருல ராஜ்யசபா ஸ்பீச்சஸ் அப்படின்னு, கிட்டத்தட்ட கடைசி ஒரு டென்யூரை தவிர அவர் ராஜ்யசபால இருந்த டென்யூர் எல்லாமே டிஎம்கே எம்பியா இருந்தது தான். அந்த வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுதான் வைகோ மேக்ஸிமம் இருந்தது அவர் டிஎம்கே மெம்பரா. எம்டிஎம்கே மெம்பரா இப்ப கடைசியா இருந்தது கூட இவங்களுடைய இதுதான், திமுகவுடைய ஆதரவுல இருந்ததுதான். ஒரு முறை ஐ திங்க் லோக்சபால நின்னாருன்னு நினைக்கிறேன். அதுவும் திமுக கூட்டணியில அந்த பாஜகவோடு இவங்க இருந்தாங்களா, அந்த டைம்ல இருந்ததுதான். அவர் தனியா நின்னெல்லாம் எம்பியாலாம் மதிமுகவினுடைய சார்பாலாம் அவர் தனியா நின்னெல்லாம் போகல. இன்னொன்னு அதுதான் காங்கிரஸ்ல இப்ப இருக்கக்கூடிய இன்னொன்னு வைகோ அவர்களுடைய பழைய ஸ்டாண்ட். 2019 திரு வைகோ அவர்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ராஜ்யசபாவுக்கு திரு வைகோ அவர்கள் போய் நாமினேஷனும் ஃபைல் பண்ணிட்டாரு. வைகோ அவர்களுக்கு செடிஷன் கேஸில் 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. செடிஷன் கேஸில் அவர் கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கன்விக்ட் பண்ண உடனே 1 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா பதவி 2 இயர்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் திரு வைகோ அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்னா, என்ஆர் இளங்கோவை அனுப்பிச்சு நீங்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ணிடுங்க, வைகோ அவர்கள் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ஆர் இளங்கோ அவர்களுடைய நாமினேஷன் அக்செப்ட் ஆகிடும். வைகோ அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இது என்ன இல்லை, இது எனக்கு மட்டுமான பதவியாக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இது மதிமுகவுக்கு இல்லை, என் மேல் இருக்கின்ற தனிப்பட்ட அன்பினால் கொடுக்குறாரு. அப்போ கேட்கும்போது அந்த செடிஷன் கேஸ் எதுக்கு தெரியுமா, எல்டிடி ஆதரவாக பேசி காங்கிரஸ் அரசை தீட்டி பேசுனதுக்காக தான் அந்த செடிஷன் கேஸே வருது. அப்போ கேட்கும்போது காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதன் பிறகு காங்கிரஸோடைய ஆதரவோடு தானே நீங்கள் எம்பி ஆனீங்கன்னு கேட்கும்போது, காங்கிரஸோட ஆதரவா, காங்கிரஸ் எதற்கு எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களிடம் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள், திமுகவிடம் 88 பேர் இருக்கிறார்கள், அந்த 88 பேர் ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சேன் ராஜ்யசபாக்கு, நான் ஒன்றும் காங்கிரஸ் ஆதரவோடு வரல அப்படின்னாரு. ஈழத்தில் மக்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் தான் எல்லா மேடைகளிலும் முழங்கியவர் திரு வைகோ அவர்கள். அப்போ அவரை கொண்டு போய் நீங்கள் எப்படி அவருடைய புக்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்கிறது காங்கிரஸில் ஒரு இதுவாக இருக்கிறது. இப்போ கேட்குறாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவரை எப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கேட்குறாங்க, ராஜீவ் காந்தியுடைய படுகொலையை நியாயப்படுத்தி பேசுனதுல வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ராஜீவ் காந்தி கொலையில் தொடர்புடைய ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்டிடியை வந்து அவர்கள் மீதான அந்த தடையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தடையை விலக்க வேண்டும் அப்படின்றது வந்து வைகோவுடைய ஸ்டாண்டு. அதுக்காக அவர் வந்து ட்ரைபியூனல்ல ஒவ்வொரு வருஷமும் போய் ஆஜராகி இன்னைக்கு ஷபீர் இவங்க எல்லாருமே விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை வந்து தேசிய தலைவர்னு அழைக்கிறாங்க, மேதகு பிரபாகரன் அப்படிங்கிறாங்க. இந்தியாவினுடைய சட்டத்தின்படி திரு பிரபாகரன் அவர்கள் யாரு? நான் ஐ திங்க் சென்னையில் நினைக்கிறேன், சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்டிடி தடையை நீக்குவதற்கு அந்த ட்ரைபியூனல் வந்து ஒரு ஹியரிங் நடத்துவாங்க. 2 சிட்டிங் தமிழ்நாட்டில் நடத்துவாங்க. அப்போது வந்து நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வைகோ, அதுக்கப்புறம் ஏனைய பல அமைப்புகள் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ வைகோ அவர்கள் வந்து நான் எல்டிடிக்கு ஆதரவாக நான் வந்து வாதாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் எப்போவோ திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் எல்டிடியுடைய ஊடகப்பிரிவு தலைவராக இருந்தார் இல்லையா, திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள், அவர் வந்து ஒரு கடிதம் வந்து வைகோக்கு எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்டிடி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா வேர் இஸ் யுவர் இது கிரெடென்ஷியல்ஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கடிதத்தை வந்து எப்போ எழுதின ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. ஜட்ஜு வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாரு. பட் ஹி ஆர்கியூட் சேயிங் இந்த தடை அப்படின்றது அன்ஃபேர், எல்டிடி வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு கிடையாது அப்படின்னு கடுமையாக பேசுகிறாரு. இப்போது அந்த விஷயங்களை எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி நினைவு கூர்ந்து ராகுல் காந்தி ஆஃபீஸ்க்கு அதை அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் கிளப்பில் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஆனால் வைகோ எடுத்த அந்த முயற்சி அப்படின்றது 29க்கான ஒரு சிக்னலிங்
இல்ல ஷபீர், அப்படின்ற மாதிரி ஒரு, அதெல்லாம் அதாவது கிடையாது. இந்த 2 தலைவர்களையும் டெல்லியில் ஒன்றிணைத்த ஒரு முயற்சியை நான் தான் எடுத்தேன் அப்படின்ற ஒரு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாரா? வேணா அவர் பண்ணியிருக்கலாம். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிவிகே வாஸ் ஆல்சோ நாட் கீன் ஆன் தட். ஏன்னா திரு வைகோ அவர்களுக்கு இங்கே என்ன ஸ்டேக் இருக்கு பெருசா, அந்த அதுல என்ன ஸ்டேக் விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அவர் எப்போவோ திமுக சார்பில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்போ பேசின அந்த தொகுப்புகள் எல்லாம் இப்போ இவர் போய் வெளியிடுறதுல 4 வால்யூம் சார், சும்மாலாம் கிடையாது. இருங்க பேச விடுங்க. 4 வால்யூம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் அவர்களினுடைய பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்தாலும், காங்கிரஸ் விஜய் அவர்களினுடைய அரசியல் அங்கம் வகித்தாலும் கூட அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் காங்கிரஸோட இப்போதைக்கு தாவேக்கா கமிட் பண்ண விரும்பல. அப்படிதான். அதனால தான் வந்து திரு விடி சதீஷன் அவர்களுடைய பதவியேற்புக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. திரு விஜய் அவர்கள் போல. அதே மாதிரி திரு டிகே சிவகுமார் அவர்களுடைய பதவியேற்புக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் முதலமைச்சர் போல கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னும் போது. ஸோ அப்போது டிவிகேல என்னன்னா, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஒரு கொஞ்ச நாள் போட்டோம், இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நேஷ்னல் அளவில் பண்ண வேண்டிய அவசியம்லாம் நமக்கு ஒன்றும் வரல. எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு உண்மையிலே நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ்லாம் இருந்திருந்தா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொடுத்த ராஜ்யசபா சீட்டில் அவங்காலே அவங்க அனுப்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கு இப்போதைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக தேவை கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது, இங்கே பாஜக ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கும்பொழுது நான் எதுக்கு பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் எனக்கு வேற மாறுபட்ட கருத்து இருக்குது. வேற பட் என்ன கருத்து? நீங்க பாஜகவை எதிர்க்கணுமா எதிர்க்கலையாங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்றீங்க. பாஜகவை எதிர்க்கணும்ல, ஏன் எதிர்க்கலையே? பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள்ல தான் வந்து தேடி பிடிச்சி போய் அதற்கான மேடைகள்ல வந்து நீங்க போய் பங்கெடுக்கணும். இப்போ வைகோ ஒரு மேடையை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அந்த விஷயத்தை நாங்க பண்ண விரும்பல. நேஷனல் லெவல்ல நீங்க பேச அந்த விஷயத்தை நாங்க பண்ண விரும்பல. ஷபீர், இவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஷபீர், யாரு? டிவிகே எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தா போதும். அது வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூ தான். மற்றபடி நாளுக்கு நாள் நான் வந்து அரசாங்கத்தை நடத்தணும், எனக்கு ஃபண்ட்ஸ் வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், வேறு யாரும் ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபண்ட்ஸை வாங்க போது நான் அரசாங்க ரீதியிலான உறவை பாஜகவோட வச்சுப்பேன். நான் வந்து திமுக மாதிரி ஒரு பயங்கர ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்னு, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது அரசியல் ரீதியாக சரியா தவறாங்கிறத தேர்தலில் தான் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா திமுக தோற்றுருக்காது. அப்போ ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ்க்கும் ஆன்டி பிஜேபி கேம்பெயினுக்கு கூட ஒரு லிமிட் இருக்குது. திமுக நிறைய எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. 4வது தேர்தலுக்கும் அது உதவும் நினைச்சாங்க. 4வது தேர்தலில் அது உதவலை. ஏன்னா அந்த கன்ஃபெஷனை கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொடுக்குறாரு. இப்போ எதிரி யாருன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கும் நம்ம பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், எதிரி வேற யாரோ போல. ஆமா, இவர் தான் எதிரின்னு கீழே இருக்கிறவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இவங்க யாரும் மேல இருக்கிறவங்க கேட்கவே இல்லை. சரி, அந்த டாபிக் உள்ள நம்ம போவேனா, அது ஒரு நீண்ட நெடிய விவாதம். ஸோ வைகோ எடுத்த இந்த முயற்சி வந்து அது அவருக்கே வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரே வந்து சொல்லிட்டார், நானே வேணாம்னு சொல்லிட்டேன் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுக்கடங்காத கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் வந்து வராங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து. விஜய் அவர்கள் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு 3 முறை போனாரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் கான்ஸ்டிடியூஷன் கிளப்புக்கு வராங்கன்னா, பல முதலமைச்சர்கள் கான்ஸ்டிடியூஷன் கிளப்புக்கு வந்திருக்காங்க. பட் விஜய் அவர்கள் டிஃப்ரெண்ட், நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்தால் ஒரு கூட்டம் வரும், பட் அதுதான் காரணங்கிறதுலாம் இல்லை. மிகப்பெரிய ஹால்ஸ் எல்லாம் இருக்கு டெல்லியில். இப்போ விஜய் வந்து தப்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஹால்ஸ் எல்லாம் இருக்கு டெல்லியில்.
அதெல்லாம் நான்லாம் டெல்லியில் 10 வருஷம் இருந்தவன். கேட்டிருந்தாங்கன்னா நானே ஐடியா கொடுத்துருப்பேன். இந்த ஆளில் 2000 பேரை அக்காமடேட் பண்ணலாம், இந்த ஆளில் 3000 பேர் அக்காமடேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் இதுவே நிறைய இருக்குது. கேட்டிங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அவரை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினருங்க, பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஆடிட்டோரியத்திலேயே அவங்க வந்து கேட்கலாமே, நிகழ்ச்சி நடத்தலாமே, அவருக்கு பர்மிஷன் உண்டு, அவருக்கு கொடுப்பாங்களே. இன்னொன்று, ஆக்சுவலாக இது வந்து வைஸ் பிரசிடென்ட் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் தான் இந்த விழா நடத்தணுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அது மாறி போச்சு. அது மாறிதான் பொலிட்டிக்கலா. அது இன்னொரு முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து வைகோவுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு, ஜெகதீப் தன்கரோட. அவங்களெல்லாம் வந்து கூப்பிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியும் இருந்துச்சு. நீங்கள் அதில் போய் விஜய், முதலமைச்சர் விஜய் கொண்டு நடுவில் நிறுத்தி வச்சுட்டு எதுக்கு அப்படின்னு அவங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க போல. பார்த்ததுனால இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி அவர்களே போக மாட்டார். ப்ரெஷர் இருக்கும் காங்கிரஸ்ல இருந்து, நிச்சயமா ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்காரு, அது வந்து கம்ப்ளீட்டா அந்த முயற்சி என்னன்னா, திரு வைகோ அவர்கள் வந்து எல்லாரும் அமைச்சராயிட்டாங்களே எல்லா கட்சியிலயும், நம்மளால ஆக முடியலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அது அவருடைய இப்போ அரசியல் முடிவு இல்லை, அவரு இல்லை, அந்த திமுக சின்னத்தில் நின்ற பலருடைய ஆதங்கமும் அதுவாக தான் இருக்கிறது. அதை பெருசாக வெளிப்படையாக சொல்லலை அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் சார், 4ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போகிறது, எவ்வளவு பரபரப்பை அது உருவாக்க போகிறது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.